ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு சுவாலஜி, அதாவது பியூ சயின்ஸ் சுவாலஜி குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிச்சிருங்க. நம்ம சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் சாப்டர் வைஸாக இருக்கக்கூடியது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதே போல் 3-in-1 கம்பேரிசன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னா அந்த 3-in-1 கொஷின்ஸாவது படிங்க. நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷினை பாருங்கள், சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோஸோட லிங்க் அண்ட் பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ப்ளஸ் கமெண்ட் பண்ணுறேங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது 2 மார்க் கொஷின்னு. இது பார்த்துருங்க. இந்த திறந்த சுற்றோட்டம், தவளையின் பொருளாதார முக்கியத்துவம், சிறுகுறிகள் மற்றும் உறிஞ்சுகள் உள்ளன, ஏன் இறப்பில் இல்லை, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ இது எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி 3 மார்க் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஜிஆர்டி, மனித பல் சூத்திரம் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. பக்கவாட்டு இதயம் அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த மெட் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. ஸோ 5 மார்க்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 5 மார்க்ஸ் இருக்குது எய்தரோட சேர்த்து. ஸோ இதில் நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 5 மார்க்ஸ், சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதய துடிப்பு தோன்றல் கட்டுப்படுத்துதல், இந்த மாதிரியான கொஷினை நீங்கள் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதே போல் மெல்லுடலோட முக்கிய பண்பு, மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவி, இந்த மாதிரியான கொஷினை நம்ம ஆல்ரெடி டாப் 10 5 மார்க்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது படிச்சிருங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க, சரிங்களா. ஏன்னா புக் பேக் 1 மார்க்கில் நமக்கு 15 கிட்டத்தட்ட 12 அல்லது 11 1 மார்க்ஸ் புக் பேக் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது 2 மார்க் கொஷினை 2 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி எல்லாமே நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு அப்லோட் பண்ணியாச்சு, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்க்காமலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கமெண்ட்லேயே மறுபடியும் கேட்குறாங்க, சரிங்களா. அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் தரேன், சரிங்களா. லெசன் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினு, 3-in-1 கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் பேப்பர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாரோட லிங்க்கும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர் பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவரு, அதுக்கடுத்து டைஜஷன் ஸ்டொமக்கு, அதுக்கடுத்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டோட ப்ராப்ளம்ஸு, அன்லைடரோட கேரக்டர், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதெல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அந்த 3-in-1 கொஷின் பேப்பர்னு போட்டிருக்கோம், அதில் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் ஒரு 2 கொஷின் அல்லது ஒரு கொஷின் பேப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரிங்களா. அல்லது 2வது கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன் டே நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதெல்லாமே படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.